Hi friends, welcome to Saner English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET paper 1 and 2 ஓட English subjectல இருந்து spelling exercise or spell test from 12th standard பார்க்குறோம். புக்கில் இதோட பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 224. இதில் தான் இந்த spell test வந்து கொடுத்துருக்காங்க. Okay, on that fine note, move on to the topic. Spell test task 1. Encircle the word that has been spelled correctly in each pair below. இதில் ரெண்டு வார்த்தைகள் வந்து கொடுத்து எது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அதையே 4 ஆப்ஷனில் கொடுத்துட்டு எது வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. புக்கில் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து பர்டிகுலராக கொடுத்துருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் இல்லைங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள். பிலீவ் ரெண்டுமே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது சவுண்டு, பட் அதோட ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பிலீவ் அப்படின்னு சொல்லும்போது நம்புவது அப்படின்ற அர்த்தமாகுது. இதுதான் வந்து கரெக்டான வேர்டு. BELIEVE. நெக்ஸ்ட் ஒன்று செப்பரேட். இதோட கரெக்ட் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான வேர்டு. SEPE வராது, SEPARATE. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஆனால் பார்த்த உடனே தப்பாக இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி இருக்குது வேர்ட்ஸு. ஸோ அது கரெக்டான வேர்டு எது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ஆப்ஷனை வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள். அசிஸ்டண்ட். இதுதான் வந்து கரெக்ட் வேர்டு. ASSISTANT, அதாவது உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஹிப்போக்ரிட்ஸ். இதுதான் வந்து கரெக்டான வேர்டு. HYPOCRITES, அதாவது ஏமாற்றுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நயவஞ்சகமான அப்படின்ற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் வேர்டு செக்ரட்டரி, செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோட கரெக்டு ஸ்பெல்லிங்கில் இருக்கக்கூடிய வேர்டு. SECRETARY. நெக்ஸ்ட் ஒன்று பியோயன்ட்லி அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் அதோட மீனிங்கை பார்க்குறோம். மிதமிஞ்சிய. ஸோ எது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் BUOYANTLY. இதுதான் வந்து அதோட கரெக்டு ஸ்பெல்லிங்கு. அதுக்கடுத்த வேர்டு நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரியும், நெசசரி, தேவை. அதுவுமே வந்து NESESSARY. இங்கே வந்து பாருங்கள் C கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறான ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட் ஒன் எவல்யூஷன் அப்படின்னா பரிணாமம் இல்லைங்களா. ஸோ அதோட கரெக்டு ஸ்பெல்லிங் வந்து EVOLUTION அப்படின்றது அதோட கரெக்டான ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட் ஒன் அத்லெட்டிக்ஸ், தடகள. ஸோ இது ரெண்டுத்தில் எந்த வேர்டு கரெக்டான வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான வேர்டு. ATHLETICS. நெக்ஸ்ட் ஒன் வேர்ஹவுஸ், கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷனு. WAREHOUSE. நெக்ஸ்ட் ஒன் கண்டெம்ப்டுவஸ்லி அப்படின்னா இகழ்ச்சியான அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங். CONTEMPTUOUSLY. இதுதான் அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங்கு. நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் இன்டிஸ்பென்சிபிள். இதுதான் அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங்கு. INDISPENSABLE, அதாவது தவிர்க்க முடியாதது அப்படின்ற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள் டுமாரோ. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்பெல்லிங்கில் இருக்கிற வேர்டு தான் TOMORROW. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிற வேர்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பதட்டத்தில், எக்ஸாம் டென்ஷனில், அஃப்கோர்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருந்ததுன்னு வைங்களேன், அங்கேயே நமக்கு டவுட் வர்றது வந்து தவிர்க்க முடியாததாகிடும். MMA இல்லை MOவா அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இது தெரியாதுன்னு நான் சொல்லலை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த ஒரு பதட்டம், ஒரு அர்ஜ் இருக்குல்ல. எப்போவுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஈஸியாக கொடுத்தாலுமே கூட நமக்கு அதில் வந்து ஒரு டவுட் வரத்தான் செய்யும். இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற வேர்ட்ஸ்க்கு கூட அது வந்து பொருந்தும். ஸோ வேர்ட்ஸை பார்க்கும்போதே அதோட ஸ்பெல்லிங்கையும் வந்து பார்த்து வச்சுக்கிறது முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் 14th வேர்டு பாருங்கள் ஃபாரின். இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து FOREIGN, வெளிநாடு அப்படின்னு குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, DYSENTRY. இதுதான் வந்து இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட் ஒன் லையிங், பொய் சொல்கிறது, LYING. இதுதான் இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங். அடுத்த வேர்டு பாருங்கள் கன்சைன்ஸ். கன்சைன்ஸ் அப்படின்னு சொன்னால் மனசாட்சி, உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷன். CONSCIENCE. நெக்ஸ்ட் வேர்டு வந்து காம்பிடென்ட். இது பாருங்கள் டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து டீயும் இங்கே இருக்கக்கூடிய ஏவும் தான் வந்து டிஃப்ரென்ஸு.
ஸோ காம்பிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது திறமையான அப்படின்ற மீனிங்கு, ஸ்கில்ஃபுல், இதுதான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று ப்ளசண்ட், PLEASANT, இதுதான் இனிமையான அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு தான் சாக்லேட். அஃப்கோர்ஸ் இதுதான் அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங், CHOCOLATE. அதுக்கு அடுத்த வேர்டு ஹேவ்ஃபுல்லி. இந்த வேர்டு நிறைய வந்து நம்ம அந்த போயம்லலாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா AWFULLY, அதாவது மோசமான அப்படின்ற மீனிங் வரும். அடுத்து அமெச்சூர், இதுதான் அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங், AMATEUR, அதாவது துறை சார்ந்த கிடையாது, துறை சார்பற்ற, அதாவது நான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து அமெச்சூர் அப்படின்ற வேர்டோட மீனிங்கு. ஸோ ஒரு 22 டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 12th டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 224 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேயுமே வந்து நோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்தாலே போதுமானது. ஸோ புக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸுமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு வரோம். நீங்கள் பேஜ் நம்பர்ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நோட்டில் கூட இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து போட்டு மார்க் பண்ணிக்கிறது வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.